மக்கள் சிந்தனை பேரவை நல் மாண்புகள் நிறைந்த ஓரவை. மக்கள் சிந்தனை பேரவை நல் மாண்புகள் நிறைந்த ஓரவை. புத்தக திருவிழா நல்வரவை புத்தக திருவிழா நல்வரவை கண்டு புத்துயிர் பெற்றது கொங்குமிசை. புத்துயிர் பெற்றது கொங்குமிசை. மக்கள் சிந்தனை பேரவை நல் மாண்புகள் நிறைந்த ஓரவை. இந்த மேடையில் நம்முடைய மாவட்டத்திற்கு மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சி, மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சி என்பதை விட இந்த மண்ணின் மொழியாம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. தமிழ் மொழிக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் மேட்டுக்குடி மக்கள் பெரிய பவள பங்களாக்களை போல இருக்கிற பிரம்மாண்டமான பள்ளிக்கூடங்களிலே படகுக்காரில் போய் அந்த பள்ளிக்கூடங்களில் இறங்கி படித்தால்தான் புரிகிறதோ புரியவில்லையோ, நுழைகிறதோ நுழையவில்லையோ, ஆங்கிலத்தில் கொஞ்சமாவது நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசினால்தான் இவன் மாணவன் என்று அங்கீகரிக்கிற இந்த காலகட்டத்தில் 2 மாணவ செல்வங்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். 2 பேரும் தமிழ் வழி கல்வியிலே படித்தவர்கள், அதோடு அரசு பள்ளிகளிலே படித்தவர்கள். அதுதான் சிறப்பு. அன்புக்குரிய சகோதரி சே வான்மதி, இவரை பற்றி நீங்கள் அத்தனை செய்தித்தாள்களிலும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அந்த தலைப்பு என்ன போட்டார்கள்? ஒரு கார் டிரைவரின் மகள் ஐஏஎஸ் அதிகாரி ஆனார் என்று தலைப்பிட்டார்கள். கார் டிரைவரின் மகள் என்பதை விட நெஞ்சை நிமிர்த்தி சத்தியமங்கலத்திலே அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு மட்டுமல்ல, நான் இதில் சிறப்பாக கருதுவது 10ஆம் வகுப்புக்கு மேலும் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் அதே அரசு பள்ளியிலே படித்து அதற்கு பிறகு ஐஏஎஸ்ஸில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே மக்கள் சிந்தனை பேரவை கடந்த 16 ஆண்டு காலமாக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் ஈரோடு மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் தங்களது மாணவர்கள் அனைவரையும் தங்கள் பாடங்களிலே தேர்ச்சி கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 1740 அரசு பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு பள்ளி மேலும் தரம் உயர வேண்டும். அதற்கு ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்ல, இந்த சமூகமே அதை கவனித்து அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தனி கவனத்தோடு அரசு பள்ளியை உயர்த்துவதற்கு நாம் கங்கணம் கட்டி களத்தில் இறங்க வேண்டும். அங்குதான் சாதாரண முதல் தலைமுறை படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கிறார், கிராமப்புற பாட்டாளிகளின் குழந்தைகள் படிக்கிறார். ஆகவே இவர்களுக்கு நடத்துகிற பாராட்டு அரசு பள்ளிகளை ஊக்கப்படுத்துவதற்காகவும் அரசு பள்ளியின் தரம் மேலும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்வதற்காகவும். ஏனென்றால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தரமானவர்கள், ஆனால் அவர்கள் மட்டும் மனது வைத்து களத்தில் இறங்கினால் என்ன ஆகும் என்பதைத்தான் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையில் வான்மதி அவர்களை பாராட்டுகிறோம். ஐஏஎஸ் 3 முறை தேர்ச்சி பெறவில்லை, முதல் முறையிலேயே தேர்ச்சி பெறவில்லை, 3 முறை தேர்ச்சியை இழந்தார். 4வது முறை நம்பிக்கையோடு எழுதினாரே, அதற்காக பாராட்டலாம். முதல் முறை தேர்ச்சி இல்லை, 2வது முறை தேர்ச்சி இல்லை, 3வது முறையும் தேர்ச்சி இல்லை. இனி ஐஏஎஸ் பக்கமே தலை வைத்து படுக்க வேண்டாம், அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது மேட்டுக்குடி மக்களுக்கே உரித்தானது என்று கருதி விலகிவிடாமல் 4வது முறையும் நீங்கள் களமிறங்கினீர்களே, அதற்காக பாராட்டுகிறோம். அதே போல அருமை தம்பி எஸ் சரவணன் பவானிக்கு அருகில் மயிலம்பாடி என்ற சாதாரண கிராமத்தில் அரசு பள்ளியிலே படித்தவர். அரசு பள்ளியிலே தேர்ச்சி பெற்றது மட்டுமல்ல, இவருக்கு இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்றால் தமிழ் வழியில் ஐஏஎஸ் எழுதியவர். அப்ப இங்க இருக்கக்கூடிய சகோதரி அவர்களுக்கு வந்தபோது நான் கேட்டேன், உங்களுக்கு ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி பிறந்தது? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஐஏஎஸ் என்றால் பெரிய அதிகாரியாக இருப்பார்கள் என்று அவ்வளவுதான் எனக்கு தெரியும், சரி படித்து பார்க்கலாமா என்று கூட நான் சிந்தித்தது உண்டு, அவ்வளவுதானே தவிர இது பெரிய லட்சியம், இதற்காக நானும் சின்ன வயதில் இருந்து அதெல்லாம் கிடையாது, நல்ல விஷயம்தான் என்று நான் நினைத்தேன்.
ஆனால் நான் படித்த பிறகுதான் தெரிகிறது என்று சொன்னார். கீழே நின்று கொண்டிருக்கிற படித்த பிறகுதான் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு, நான் நினைத்தேன் இவ்வளவு கடினமானது என்று நான் நினைக்கவில்லை. ஐஏஎஸ் எழுதலாம் என்று நினைத்தேன், தவிர இவ்வளவு கடினமானது என்று நினைக்கவில்லை. இவ்வளவு சிரமப்பட வேண்டும் என்று நான் கருதவில்லை. இவ்வளவு உழைப்பை செலுத்த வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை என்றுதான் சொல்ல வருகிறார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன சொன்னார்? படித்த பிறகுதான் தெரிகிறது யார் வேண்டுமானாலும் ஐஏஎஸ் எழுதலாம் என்று. படித்த பிறகுதான் தெரிகிறது ஐஏஎஸ் என்பது இவ்வளவு சுலபமானது என்று. இந்த கருத்தை பதிவு செய்வதற்காகத்தான் அவர்களுக்கு பாராட்டு விழா. இந்த அருமையான மைதானத்தில் அமர்ந்திருக்கின்ற தங்க தமிழர்கள் அத்தனை பேர் நெஞ்சில் நாம் நினைத்தால், நம்முடைய குழந்தைகள் நினைத்தால் கம்பீரமான முறையில் ஐஏஎஸ் ஆகலாம், அது கடினம் இல்லை என்பதற்கான சாட்சியாகத்தான் மேடையில் 2 பேர் அமர்ந்திருக்கிறார். சகோதரி அப்படி சொன்னவுடன் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. படித்த பிறகுதான் என்று சொன்னவுடன் இவ்வளவு கடினம் என்று புரிகிறது என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்த எனக்கு இவ்வளவுதானா என்று எனக்கு புரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே. இவர் புரிந்ததை எனக்கு சொன்னார், நான் புரிந்ததை இந்த அவைக்கு சொல்கிறேன். இதையே ஏற்கனவே பல முறை மரியாதைக்குரிய இறை என்பவர்கள் இவ்வளவு பெரிய புத்தகத்தை திரும்ப சின்ன புத்தகமாக எழுத தொடங்கி திரும்ப அதை சீரமைத்து ஐஏஎஸ் எழுத வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பைபிளை போல, அதற்கு இலக்கணத்தை போல, எப்படி தமிழுக்கு தொல்காப்பியமோ அதுபோல ஐஏஎஸ் நம்முடைய தங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிங்க இளைஞர்கள் அத்தனை பேருக்கும், இது போன்ற பாரதி கண்ட புதுமை பெண்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சில் நம்பிக்கை ஊட்டிய, நாமும் ஐஏஎஸ் ஆகலாம் என்று சிந்தனை ஊட்டிய அவர் கரங்களால் அவர்களுக்கு பாராட்டு மடல் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை இவரோடு இணைத்து எதிர்காலத்தில் இறையன்புகளாக நீங்கள் வர வேண்டும். ஐஏஎஸ் ஆக வருவது சுலபம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக கடைசி மூச்சுள்ள வரை ஒரே ஒரு பைசா கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கனவில் கூட லஞ்சம் வாங்கலாம் என்று சிந்திக்காத ஐஏஎஸ் அதிகாரிகளாக திறமையை வளர்த்துக் கொண்டு திறமையோடு செயல்படுகிற ஐஏஎஸ் அதிகாரியாக, வெறும் அரசு எந்திரங்களாக நான் இறை என்பவர்களை வைத்துக் கொண்டு இதற்கு மேல் நான் பேச இயலாது. எந்திரங்களாக மட்டும் இல்லாமல் என்ஜின்களாக, இந்த தமிழகத்தை எடுத்துச் செல்கிற என்ஜின்களாக இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களுக்கும் பாராட்டு விழாவை இணைத்து நடத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஸ்டாலின் குணசேகரன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மளை எதுக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குறிப்பிட்ட ஒரு 2 விஷயம் ஒன்று தான். ஒன்று வந்து அரசு பள்ளியில் படித்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. சரி சார் சந்தோஷம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 2வது வந்து ஒரு பெண்மணி அப்படின்னாங்க. சரி அதுலேயும் ஒரு சந்தோஷம், அதனால் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே, இதுக்கு போய் ஏன் சார் பெருசாக கூப்பிட்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அவர்கிட்ட நான் அது கேட்கல. ஏன் சார் அரசு பள்ளியில் படித்து வர்றது பாராட்டுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த குற்றம் சமூகத்தை தான் சாரும். ஏன்னா நமக்குள்ள ஒரு எண்ணம், தனியார் பள்ளியில், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில், பப்ளிக் ஸ்கூலில், அதுவும் ஏசி இருக்கிறதுல கொண்டு போய் உட்கார வச்சு குழந்தைங்கள படிக்க வச்சு அதான் படிப்பு வரும் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் சத்தியமாக வந்திருக்காது. இன்ன வரைக்கும் ஏசி ரூமை கண்டாலே தலைவலி வரும். காற்று அதிகமாக வந்ததுன்னா தலைவலி வரும். எங்கேயாவது போய் காத்தாடு இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் தான் ஒரு சிறந்த ஆசான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லாக மாணவியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். ஸோ அரசு பள்ளி அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். ஸோ மதத்தால், இனத்தால் எல்லாமே ஏற்றத்தாழ்வு எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஏற்றத்தாழ்வினுடைய விளைவு தான் இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை தான் நான் கை காமிப்பேன். ஏன்னா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்காக அவங்க ஐஏஎஸ் படின்னு சொல்லி என்னை சொன்னது கிடையாது. ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க. எனக்கு அதுலேயும் குறிப்பாக ரொம்ப யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா தமிழ் சொல்லி கொடுக்குறவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்கு தமிழை பிடிக்கும்னா எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தது தமிழ் மட்டும்தான், வேறு எதுவுமே கொடுக்கல. உண்மையாக சொல்கிறாங்க, அறிவியல் எனக்கு சுத்தமாக வராது. கணக்கு வந்து ஓரளவுக்கு போடுவேன், 99 மார்க் எடுப்பேன், 100 மார்க் எடுக்க மாட்டேன் எனக்குமே. அது என்னன்னு தெரில. ஸோ எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்தது தமிழ் மட்டும்தான். இன்றைக்கி நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதற்கான காரணம் தமிழ்.
நான் தமிழ் மட்டும் இல்லை, எனக்கு எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. ஸோ ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு சரளமாக 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேச சொன்னால் வராது. ஏன்னா நான் தெரியாதுங்கிறத நான் ரொம்ப வெளிப்படையாக நான் பதிவு செய்ய விரும்புவேன். ஏன்னா தெரியாதுங்கிறது உண்மை. ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு ஒரு ஆள் சொல்கிறானோ அவனை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் என்றைக்குமே முட்டாளாக இருக்க விரும்பினது கிடையாது. எனக்கு நிறையா விஷயம் தெரியாது, அதை நான் வந்து தைரியமாக சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட நிறையா சொன்னாங்க, ஐஏஎஸ்ஸாக பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா அப்படின்னாங்க. எனக்கு நிறையா தெரியாது. ஸோ அந்த ஒரு எண்ணம், அதாவது நம்ம சமூகத்தில் நம்மளாக ஒரு கருத்து வச்சுருப்போம், நம்மளாம் இதுதான் அப்படின்னு ஒரு மாயை. இப்போ நீங்கள் வந்து ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் என்கிட்ட மீடியாவிலேருந்து என்கொயரி பண்ணவங்க எல்லாருமே உங்களுக்கு சின்ன வயசுல இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு, உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. எனக்கு சின்ன வயசுலலாம் ரொம்ப ஆர்வம் இல்லை சார் அப்படின்னு நான் ஓப்பனாக சொன்னேன். அவங்க என்ன மேடம் இப்படி கேஷுவலாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதுதான் உண்மை. பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லட்சியம், என்னை வந்து 12வது வரைக்கும் படிக்க வைக்கணும். அது ஒன்று தான் எங்கள் அம்மாவோட லட்சியம். 12வது வரைக்கும் படிக்க வைக்கணும், அவ்வளோதான் எங்கள் அம்மாவோட லட்சியம். நான் வந்து எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போனது கிடையாது, கையெழுத்து நான் தான் போட கற்றுக் கொடுத்தேன். ஸோ அதை 12வது வரைக்கும் படிக்க வைக்கணுங்கிற லட்சியம் தான் என்ன இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய லட்சியம் வந்து சின்னது பெருசு அப்படிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது எங்கள் அம்மானோட சாதனை தான். ஸோ வேறு யாரோட இதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, நான் இனி எத்தனை பேர்த்த உருவாக்க முடியும் அப்படிங்கிறது எனக்குள்ளே அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னா இன்றைக்கி இன்னொரு விஷயம் வந்து எங்கள் அம்மா மேலே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆதங்கம் என்னென்னா, அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு வந்து இன்ன வரைக்கும் அதை நினச்சாலே அப்படியே ஒரு பற்றிக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு தீ பொறி. அது எங்கள் அம்மா மேலே வராது, அந்த சமூகத்து மேலே தான் வரும். உங்களையெல்லாம் பிடிச்சி கொல்லணும். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அதாவது எனக்கு வந்து கடைசியில் தீ வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவேன், நான் வச்சேன் நீ எரிய மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எமோஷ்னலாலாம் நான் சொல்லவே மாட்டேங்க. என்னம்மா நீ இப்படி செத்து போகிறேன்னு சொல்கிறீ அப்படின்னு. எல்லாரும் ஒரு காலத்தில் போகிறதே, நான் வச்சேன் நீங்களாம் எரிய மாட்டீங்களா, நான் வச்சுட்டு போகிறேன், இதில் ஒரு பையன் தான் வரணும், நீங்கள் என்ன இறந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா யூஎஸ்லேயும் யூகேலேயும் ரொம்ப இருந்தால் பசங்களை வந்து சொல்லுவாங்க. நிறையா பசங்க வந்து இன்றைக்கி எத்தனை பேர் இறுதி கடனுக்குலாம் வராங்கன்னு தெரில. அது எல்லாமே ஒரு சடங்கு சம்பிரதாயம். அதை போய் ஏன் ஒரு பொண்ணு பண்ணக்கூடாது? நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், உனக்கு மொட்டை அடிக்கணுமா நான் அடிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், உனக்கு மொட்டை அடிக்கணுமா அடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு பையன் வேணும்? இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பையன் வேணும்னு சொல்கிறதே கிடையாது, சொல்லவே மாட்டாங்க. தப்பி தவறி கூட எங்கள் அம்மா வாயிலிருந்து நீ வராது. எங்கள் அம்மாவோட வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பையன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காத சமூகத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு அணையலை. அந்த கோபம் என்னைக்கு அணையும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரசு பள்ளி அந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த பார்வையில் இருக்குது. அந்த பார்வை மாறும் பொழுது தான் எனக்கான அந்த கோபம் வந்து தனியும். அந்த கோபம் தணிகிற வரைக்கும் நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். ஸோ நிச்சயமாக நான் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த கோபம் தான் எனக்குள்ளே நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக 2வது பொண்ணாக பிறந்துட்டா ரொம்ப பிரச்சனை. எங்கள் வீட்டில் நான் 2வது பொண்ணு. ஸோ எங்கள் அம்மா வந்து பிறக்கும்போதே வந்து அரச மரம்லாம் சுற்றி வந்தாங்களாம், 2வது வந்து பையனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறக்கும்போதே எல்லாருமே சொன்னாங்க, கண்டிப்பாக இது வந்து பையனாக தான் பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். எங்கள் அம்மானுடைய நம்பிக்கை, இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் தகர்த்துட்டு பிறந்த ஒரு ஆள் நான். எல்லாத்தினுடைய நம்பிக்கையும் தகர்த்துட்டு தான் நான் பிறந்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இன்ன வரைக்கும் ஒரு % கூட நான் பெண்ணாக பிறந்தேன்னு வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா அதற்கான தேவையும் கிடையாது. இன்றைக்கி எனக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனுடைய தேடலில் தான் நான் இருக்கேன். இப்போது இந்த மேடையில் நின்று பேசுகிறது கூட எனக்கு அங்கீகாரமா, இது எனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கேன். இப்போ யாராவது வந்து என்னோடய பல்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடன்னு போய்கிட்டு இருக்கும். அதுவும் உண்மை. ஏன்னா நான் வந்து இறையன்பு சாரோட புக்கை நான் நிறையா படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட ஸ்பீச் பொதுகி டிவிலெல்லாம் பார்த்துருக்கேன். அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், கிள்ளி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2 minutes. ஏன்னா இப்போ யாராவது டாக்டர்ஸ் இருந்தால் நான் கீழே மயங்கி விழுந்தால் நீங்கள் தான் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது படுக்க வைக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம பார்த்து நம்ம ஆசைப்பட்டவங்க பக்கத்தில் உட்கார்றது, அவங்க கையில் பாராட்டு வாங்கிறது. ஸோ அந்த வாய்ப்பை அளித்த ஸ்டாலின் குணசேகரன் சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா அவருக்கே தெரியாமல் நிறைய பேர்த்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. நானும் ஒரு ஆள் தான். எனக்கு வந்து ஐஏஎஸ் அப்படின்னா ஒரு டிகிரின்னு தான் தெரியும். ஒரு காலத்தில் வந்து நான் 2004 அப்போ வந்து ஐஏஎஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஐஏஎஸ் பிஎஸ்சி இந்த 3 வார்த்தை தானே. அப்போ ஒரு டிகிரி, இது எங்கேயோ முசோரியில் போய் படிக்கணுமா அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இது வந்து ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்.
இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசாக படிச்சிருக்கணுங்கிற அறிவு கிடையாது. அறிவாளின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அறிவு இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. பட் படித்தா எல்லாமே முடியுங்க. எல்லாமே வந்து தூரத்துலேருந்து பார்த்தா தான் ரொம்ப மலைப்பா தெரியும். கிட்ட போய் நீங்கள் அப்படியே ஒரு கல்லாக எடுத்து போட ஆரம்பிச்சிங்கன்னா மலை கூட ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான். இன்னொரு கருத்து இந்த இடத்துல என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, ஐஏஎஸ் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் ரொம்ப உயர்வாக சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முக்கியமோ அதே அளவுக்கு சமமாக சிறந்த டாக்டர்ஸ் தேவை, சிறந்த என்ஜினியர்ஸ் தேவை, சிறந்த டீச்சர்ஸ் தேவை, அதே மாதிரி சிறந்த கார் டிரைவர்ஸ் தேவை, சிறந்த லாரி டிரைவர்ஸ் தேவை. நிறைய பேர் வந்து பேப்பரில் கார் டிரைவரின் மகள் கலெக்டர் ஆகிறாள். இது ஒரு பெரிய விஷயமா சார்? அப்பா டிரைவராக இருந்தால் நான் ஆகிறதுக்கு என்ன தடை? மேபி பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுவுமே ஒரு பெரிய விஷயம். நாமளாம் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த உலகம் ஃபுல்லாக மாயை. என்னோட கருத்து ஒன்று தான். இங்கே வந்து நீங்கள் எதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ அது வந்து பெருசே கிடையாது. எதெல்லாம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு ஏளனமாக பார்க்குறீங்களோ அது எதுவுமே சின்னது கிடையாது. ஸோ ஏற்றத்தாழ்வு எல்லாமே நம்மளுடைய மனசனுடைய அடிப்படையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வறுமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வறுமை வந்து பணத்தால் இருப்பது மட்டும் வறுமை அல்ல, மனசில் நிறைய பேருக்கு வறுமை இருக்குது. அந்த வறுமை என்று தீரும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த வறுமை தீர்வது, என்னுடைய வறுமை ஒரே ஒரு இடத்துல இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அறிவில் வந்து நான் கொஞ்சம் வறுமையோடு இருக்கேன்னு எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இன்றைக்கி நான் புத்தக திருவிழாவுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே என் பர்ஸில் இருக்கிற பணத்தெல்லாம் பாதி எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் நிறையா புக்கை வாங்கிடுவேன். எப்பவுமே எனக்கு வந்து என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற அளவையும் மீறி புக்கு வாங்கி பழக்கம். ஸோ இதே புத்தக திருவிழாவில் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 ரூபாயோட நான் வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணி, அம்மா காசு இல்லை, யாராவது இங்கே சொந்தக்காரங்க இருந்தால் கொடுத்து விடுங்க நான் சொன்னேன். ஸோ அதே புத்தக திருவிழாவில் நான் பேச விட்டுருக்காங்கும்போது அம்மா அப்பா கூட இல்லை, பட் அவங்க ஏதோ அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ வாழ்க்கையில் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்மளுடைய மனசளவில் தான் இருக்கக்கூடியது. ஸோ எதுவுமே பெருசு இல்லை. லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு BMW கார் வேணும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், US தான் போகணும், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். ஏன் நம்ம வந்து இந்த ஒரு குக்கிராமத்தில் ஒரு விவசாயம் பண்ணியிருந்தால் அது வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். என்னை வந்து விட்டுருந்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்திருந்தால் நான் ஒரு சிறந்த விவசாயியாக இருந்திருப்பேன். இல்லை, உண்மை அதுதான். ஸோ அதனால் நான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கான மூலதனம் கல்வி. எனக்கு கல்வி மட்டுமே மூலதனம். அந்த மூலதனத்தை வச்சு தான் நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன மூலதனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வச்சு முன்னேறுங்க. கண்டிப்பாக முன்னேற்றம் வந்து நம்மளுடைய இதுதான். அது சின்னதோ பெருசோ அச்சீவ்மெண்ட் அவங்களுடைய லெவலில் இருக்கும். ஸோ வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. கொங்கு மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எப்பயும் என் தாய்க்கும் தமிழுக்கும் தான் முதல் வணக்கம்னு சொல்கிறது எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன் இங்கே மாற்றினேன்னா, புதுசாக வழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எப்பயுமே மேடையை பொறுத்த வரைக்கும் கடைசியாக பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம், எல்லாமே பேசி முடிச்சிருப்பாங்க. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆக்சுவலாக இது எனக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்கிறத விடவும் என் மனசில் என்ன நினச்சனோ அதை எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நினைப்பேன். முதல் விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நான் ஐஏஎஸ் படிக்க ஆரம்பித்தப்போ 2013 ஆகஸ்ட் என்னோடய ஐஏஎஸ் படிப்பை ஆரம்பித்தது இதே மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகிற புத்தக கண்காட்சியில் தான். என்னோடய ஐஏஎஸ்க்கான முதல் புக்கு இங்கே தாங்க வாங்கினேன். உடனே புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கினா வந்து ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக நானும் நிறையா புத்தகங்களை தேடி தான் இந்த இதுக்கு புத்தக கண்காட்சிக்கு நுழைஞ்சேன். சிலபஸ் எல்லாம் பெருசாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஒரு புத்தகம் கூட கிடைக்கல. ஏன்னா ஐஏஎஸ் சிலபஸ் அப்படி யாருனாலையும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூபிஎஸ்சிக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அன்பிரிடிக்டட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆனால் என்னோட முதல் புத்தகம் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கினேன். அதே இடத்துல எனக்கு பாராட்டு விழா நடத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்திக்கிறேன். எல்லோரும் சொன்ன மாதிரி நம்ம இறையன்பு சார் தான் என்னோட மோட்டிவேஷனும். நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்ல. எனக்கு அவர் கல்லீரை வந்து நெருங்கிய தோழருடைய உறவினர் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு நிறையா தடவை ட்ரை பண்ணேன்.
என்னோட பேட் லக் என்னமோ நான் போஸ்டிங் வாங்கிட்டு அவர்கிட்ட தான் அவார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு பேட் லக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவரோட மோட்டிவேஷன்ஸ் வந்து நான் புத்தகங்களாக தான் படிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி பொதிகையில் அவரோட வாய்ஸ் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் கையால் இன்றைக்கி பாராட்டு வாங்குறேன் அப்படிங்கிறது என்னை நம்ப முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின என்னோட தோழி சகோதரி வான்மதி அவர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மேடையும் இந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கி எனக்கு புதுசாக தெரியல. ஏன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாரதி கண்ட புதுமை பெண் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும்போது வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். எல்லா வசதிகளும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், ஏசி ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு நல்ல டீசெண்டான ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் கஷ்டம்தான், ஆனால் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகி இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்ன கிளாஸ்மேட்டு, எனக்கு அவங்க குரு. அவங்க ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறனால அவங்க குரு. தமிழ் விருப்ப பாடமும் என்னோட மெயின்ஸோ இன்டர்வியூ எல்லாமே அவங்க எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட எனக்கு இந்த பாராட்டு விழா நடத்துறதுல எனக்கு இன்னொரு பெருமை. அவங்க சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது மனசில் மட்டும்தாங்க இருக்குது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேல்மட்டத்தில் இருந்தாலும் கீழ்மட்டத்தில் இருந்தாலும் மனதின் வறுமையும் மனதின் சூழலும் மட்டும் முழுமையாக இருந்தால் நாங்கள் மட்டுமல்ல, ஸ்டாலின் குணசேகரன் சார் சொன்ன மாதிரி இந்த 1738 பள்ளிகளில் உள்ள அனைவரும் சாதனை படிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் வந்து வரும்போதே கொஞ்சம் அவசர அவசரமாக லேட்டாக தான் வந்தேன், எல்லோரும் வந்ததுக்கப்புறம். ஏன்னா இங்கே வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் கடைசியாக பேசும்போது இவங்க பேசுனதுலேருந்து ஒரு நோட்ஸ் எடுத்தேன். நான் எழுதிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் பேசும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக கடை வாங்கி கடைசி அது என் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தேன். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு துயரமான சம்பவமாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 27ஆம் தேதி வந்து இந்திய மண்ணுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. நான் வந்து அந்த புண்ணியவான் பாரதத்தின் பாரத ரத்னம் அவர் படித்த கல்லூரியின் படித்த மாணவன் என்பதில் வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இறையன்பு சார் எப்படி வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக நமக்கெல்லாம் இருக்காங்களோ, அதே போல் முன்னாள் ஜனாதிபதி, ஜனநாயகத்தின் ஜனாதிபதினு என்ன பேனர்லாம் ஒட்டியிருந்தாங்க, அதுதாங்க உண்மை. அவர் படித்த கல்லூரியில் படித்து அவர்கிட்ட நான் ஒரு சந்தேகம் கேட்டேன். அவர் என்னோடய கல்லூரிக்கு வந்திருந்தப்போ 2008 என் கல்லூரிக்கு வந்திருந்தார். ஒரு பெரிய மேடை. ஏன் சொல்லனா, ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்டு, அதை நான் நேரில் பார்த்தவன் அப்படிங்கிறனால அதை சொல்கிறேன். ஏன்னா அவர் நிறையா பேசுவார், நானும் அவர் பேச கேட்குறதுக்காக தான் மெயினாக வந்ததே இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் அது ஒரு சின்ன இன்ஸ்டண்ட்டை மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். 2008 டாக்டர் அப்துல் கலாம் வந்து கல்லூரிக்கு வரும்போது ஒரு பெரிய ஏசி ஹால், காலேஜில் ஆடிட்டோரியம்னு சொல்லுவாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் முன்னால் அவங்க காலேஜ் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், விஐபிஸ்னு ஒரு ஏகப்பட்ட பேர், ஒரு 300 பேர் இருந்தாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் 300 பேர் மட்டும்தான் உட்கார முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1500 பேர் இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான் பர்மிஷன் அப்படின்னு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் அக்காமடேட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபங்க்ஷன் வந்து 9:30 ஆரம்பிச்சது. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி கலாமை பார்க்காம நம்ம காலம் வந்து நகரக்கூடாது அப்படிங்கிறதுல 7 மணிக்கே உள்ளே போய் உட்காந்துட்டேன். செக்யூரிட்டி கூட வரல. 7 மணிக்கே உள்ளே போனேன். உள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் தாங்க அவர் வந்து பேசினார். இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து அவருக்காக விடுமுறைகளும் இளைஞர்களோட ஒரு மனசில் வந்து பெரிய எழுச்சி இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு காரணம் வந்து நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். 2 நிமிஷம் அவ்வளோ ஒரு பொருளாதார செலவுகள் பண்ணி அவ்வளோ ஒரு பெரிய நபர்கள் விஐபிஸ் எல்லாம் உட்காந்துருக்குற ஹாலில் 2 நிமிஷம் தான் வந்து பேசினார். சொன்ன வார்த்தைகள் வந்து, நீங்கள் தயார்படுத்தின இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண மெத்தட்ஸ்க்கு என்ன ரிசீவ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆனால் என்னோட நண்பர்கள் எனக்கு வெளியே ஒரு ஹாலில் காத்துட்ருக்குறாங்க எனக்காக, நாங்கள் போகணுன்ட்டாருங்க. 2 நிமிஷம் தான் பேசினார். செலவுகள் வந்து ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 50 லட்சத்தில் அவர் பெரிய நபர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற ஒரு ஹாலில் வந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு, என்னோட நண்பர்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்ன அந்த நண்பர்கள் யார் தெரியுங்களா? நம்மளை மாதிரி இளைஞர்கள் தாங்க. ஏன்னா 1500 பேர்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒருத்தன் தான் உள்ளே போயிட்டேனே ஏடா கூடமா. 1499 பேர். அந்த ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அதில் குப்பை கூலமாக தான் இருக்குது. ஒரு இண்டோர் ஸ்டேடியமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹாலில். அந்த ஹாலுக்கு அவர் அவசர அவசரமாக வந்தார். அந்த எங்கே அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது, ஒரு சேர் கூட கிடையாதுங்க.
அவ்வளோ ஒரு இளைஞர்களை நோக்கிய ஒரு ஈர்ப்பு அவருக்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்தியாவே அவரோட இறுதி பயணத்தை வந்து தங்களோட இறுதி நாளாக நினச்சி அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களோட மோட்டிவேஷனாக இருக்கிற கலாம் போல் அவர் ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி அடுத்த மோட்டிவேஷனுக்கு தமிழகத்தில் நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம இறையன்பு சார் தான். ஸோ அவரோட பேச்சை நானும் கேட்கணும். எனக்கு வான்மதி அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு மேடை பேசுகள்லாம் அந்த அளவுக்கு வந்து நான் ஃபெமிலியர் ஆகலை. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய அரசு பள்ளி, ஏன்னா எனக்கு ரிசல்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ரீசன் எல்லோரும் அவங்கவுங்க ரிசல்ட்டை வந்து எங்கெங்க பார்த்துருப்பாங்க, மிஞ்சி போனால் ரூமு இல்லைன்னா கிளாஸு, சினிமா தேட்டரில் உட்காந்து என் ரிசல்ட்டை பார்த்தேங்க. அதுவும் நான் பார்க்கல, பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு எப்பயுமே கொஞ்சம் அப்படியே துடிப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. டெல்லியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட அவ்வளோ இது கிடையாது, ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து 2 வருஷம் வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய சூழல் காரணமாக நான் 2 வருஷம் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு படித்தேன். ஏன்னா ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கும் போது என்னோடய ஃபேமிலியெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு என்னென்னா, எல்லா பெற்றோர்களும் இருக்கீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருமே ஜென்ரலாக என்னங்க நினைப்போம், தன்னோட மகன் மகள் வகுப்பில் முதன் மாணவனாக வரணும்னு தானே நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு ரேங்க் 100 செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம், அதானங்க எல்லோரும் விரும்புவாங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினதுக்கு திட்டு வாங்கியிருக்கலாங்க. ஒரு பெரிய ட்ரீட்டு, ஒரு கிஃப்ட்டு ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தராங்கன்னா 10th +2க்கு சொல்ல வேண்டியதே இல்லை, கொண்டாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் முதன்முறையாக வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கினதுக்கு வீட்டில் வாங்கின ஒரே ஆள் நானாக தாங்க இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கும் படிக்க தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் சுத்தமாக தெரியாது. நான் இது வரைக்கும் ஐஏஎஸ்னால் அவங்களுக்கு தெரியாது, நான் ஒரு கலெக்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. எல்லா பசங்களும் 40 50ன்னு ரேங்க் வாங்கிட்டு வருதுங்க. நான் பெற்று வச்சுருக்கேனே ஒன்றே வாங்கிட்டு வந்து நிற்கிறியே கண்ணு வா அப்படின்னு கூப்பிட்டு. இன்றைக்கி நான் 6வது படிக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு தாங்க சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸு ஒரு 40,000 50,000 ஒரு சம்பளம் வாங்குற ஒருத்தனை வந்து வேலையை விட்டு நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னா விடுவாங்களாங்க? அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்தா நான் ஊக்குவிப்புன்னு சொல்ல. ஏன் காரணம்னா, இன்றைக்கி கொங்கு தமிழ் மண்ணில் வந்துட்டு வாய்ப்புகளுக்கும், நம்ம கொங்கு தமிழ் மண்ணுனாவே கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த உறவுகளுக்கு வந்து நம்ம எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்போம். நான் என்னோடய இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற போது எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் அவங்ககிட்டலாம் கேட்டேன், வான்மதிக்காக கேட்டேன், என்னக்கா நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றியெல்லாம் கேட்பாங்களாமே, என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு. தம்பி நானும் படிச்சுட்டு போகிறேன், ஒரு தடவை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் படித்ததெல்லாம் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லு அப்படின்னாங்க. ஸோ கொங்கு அப்படின்னாவே வந்துட்டு கொங்கு தமிழ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன் கொங்கு தமிழை சொல்கிறேன் அப்படின்னா, நான் +2 வரைக்குமே படித்தது ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். கல்லூரி மட்டும்தாங்க இங்கிலீஷ் மீடியம், அது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வந்துட்டேன், ஒரு வேலை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சப்ப வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது, ஐஏஎஸ் தமிழ் எழுதலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல் டிசிஷனே வந்துட்டு தமிழ் தான். ஏன்னா இங்கிலீஷில் ஓரளவுக்கு புலமை இருக்குது, அதை வச்சு சமாளிக்கலாம் இருந்தாலும் ஏன் தமிழில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அது ஏன் நான் மிஸ் பண்ணணும்? 127 கோடி மக்கள் தொகை இருக்கிறதுல தமிழுக்கான அங்கீகாரம் வந்து இன்னும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு இடங்களில் வந்துட்டு குறைவு அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நான் பயன்படுத்திக்கணும்னு தான். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் பண்ணுறது ஈஸியாக இல்லை நிறைய எஃபோர்ட் போடணும் அப்படின்ட்டு. நான் ஒன்றும் பெருசாலாம் இது பண்ணலங்க, எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட மூலதனம் என்ன அப்படின்னு நினச்சி பண்ணேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இறையன்பு சார் அவங்க போன்ற பெரியவரோட மோட்டிவேஷன் இருந்துச்சு, வான்மதி பண்ணுற அவங்களோட ஹெல்ப் இமிடியேட் ஹெல்ப்பாக எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் தான் தமிழ்நாட்டில் 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் முழுசாக எழுதி. ஸோ அந்த 2 பேர்த்தில் நானும் ஒருத்தனாக இருந்து இந்த கொங்கு தமிழ் மண்ணில் இன்றைக்கி நடக்கிற பாராட்டு விழாவில் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையோ இல்லையோ, என் கொங்கு தமிழுக்கும் தாய்க்கும் பெருமை அப்படிங்கிறத வந்துட்டு நான் தெளிவாக இருக்கேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், அதாவது இது முழுக்க வந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளின் சாதனையாளர்களை ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அரசு பள்ளிகளும் அரசு ஆசிரியர்களும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி, ஏன்னா நான் இப்போயும் பார்த்தேன், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் எடுத்த HMF ரிசல்ட் வந்தோடனே முதல் விஷயமா அவரை தான் போய் பார்த்தேன். ஸோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து உங்களுக்காக எப்பயுமே உழைப்பாங்க, தன்னலமின்றி உழைப்பாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். எந்த பள்ளியாக இருந்தாலும் எந்த ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் பணிக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்கள் சொல்கிற வாக்கியங்களை பசுமரத்தாணி போல் உங்கள் மனதிலே பதிய வையுங்கள்.
நான் கலாம் சார் சொன்ன ஒரு கோட்டை சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாணவன் சாதனையாளர்களாகவும் சாதனை மண்ணின் தாய்க்கு மைந்தனாகவும் அமைய வேண்டுமானால் தாய், தந்தை, ஆசிரியர் இவர்கள் 3 பேரும் நன்றாக அமைந்தால் சாதனைகளும் சரித்திரங்களும் இந்தியாவில் படைக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லைன்னு சொன்னார் அன்னைக்கே. 2 உதாரணங்களும் சொல்லிட்டேன். என்னோட தாயை பற்றியும் சொல்லிட்டேன். ஏன்னா தாயோட ஊக்குவிப்பு, அவங்களோட பாசமும் எப்பயும் வந்துட்டு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். தாய் தந்தையின் பாசங்களும் தெரியாதனமாக என் சாருக்கிட்டையும் இன்றைக்கி பேசிட்டேன் வரும்போது. ஏன்னா அவர் தான் நான் ரிசீவ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வெற்றிக்கு அரசு பள்ளியும் பள்ளிகள் அப்படிங்கிறதும் பள்ளிகளில் ஆசிரியர்களும் அப்படிங்கிற ஊக்குவிப்பும் தாய் தந்தையினுடைய பாசமும் உறுதுணையும் தான் என்னன்னா நான் அவங்க சொன்ன மாதிரி பெருசாக எதுவும் சாதிச்சிட்டேன்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். இறையன்பு சார் போன்ற வழிகாட்டுதலின் படி எங்களோட சேவைகளை இந்த நாட்டுக்காக செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்திருக்கு. அதே சமயத்தில் எனக்கு உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எண்ணி நன்றிகளை அவர்களின் பாதங்களில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருந்திருக்கலாம், பிறந்து விட்டோம். நம்முடைய இறப்பு கண்டிப்பாக நம்மளது அப்துல் கலாமை போய் ஒரு சரித்திர நிகழ்வாக நம் பாரதத்தில் பதிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்க பெரியோர்களே, இந்த 2 பேர் ஆற்றிய உரை அதற்கு பொழிப்புரையும் தேவையில்லை, விளக்க உரையும் தேவையில்லை. 10 நிமிடங்கள் பேசினாலும் நம் நெஞ்சத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களை நான் இங்குதான் பார்க்கிறேன், இன்றுதான் பார்க்கிறேன். செய்தித்தாளில் வாசித்த பிறகு இந்த கிராமப்புறத்தில் பிறந்த அசல் தமிழர்களை இந்த மேடையில் ஏற்றி பார்த்தால் என்ன என்று தோன்றி தொலைபேசி எண்களை அந்தந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களிடத்திலேயே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் உறவு தொடர்பு 16 ஆண்டுகளாக இருப்பதால் ஒரு 10 நிமிட நேரத்தில் வான்மதியினுடைய தொலைபேசி எண்ணையும் இன்னொரு 10 நிமிட நேரத்தில் சரவணனுடைய தொலைபேசி எண்ணையும் பெற முடிந்தது. அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் உதவினார்கள். உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்கள் இருவரையும் சிந்தனை பேரவை பாராட்டுகிறது, அதிலும் இறையன்பு ஐயா அவர்கள் வருகிற நாளில் பாராட்டுகிறது என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், ஏனென்றால் பயிற்சிக்கு செல்ல இருக்கிறார்கள் அடுத்த மாதம். அதற்கு முன்பே இந்த நிகழ்ச்சி நடப்பதால் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். அவர்களும் மனமுவந்து ஒப்புக்கொண்டார்கள். 2 பேரும் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு ஏற்கனவே வந்து புத்தகங்கள் வாங்கி சென்றவர்கள் என்ற ஒரு கருத்தை இங்கு வந்துதான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உள்ளபடியே இது போன்ற நூற்றுக்கணக்கான மக்கள், மாணவ செல்வங்கள் உருவாக வேண்டும், எதிர்காலத்தில் சமுதாய சிந்தனையாளர்களாக உருவாக வேண்டும் என்ற கருத்தில் தான் மக்கள் சிந்தனை பேரவை செயல்படுகிறது. மக்கள் சிந்தனை பேரவை நல் மாண்புகள் நிறைந்த ஓரவை. மக்கள் சிந்தனை பேரவை நல் மாண்புகள் நிறைந்த ஓரவை. புத்தக திருவிழா நல்வரவை, புத்தக திருவிழா நல்வரவை கண்டு புத்துயிர் பெற்றது